இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 29 முதல் 34 முடிய. இந்த இறை வார்த்தை எதை பற்றி பேசுகிறது என்று நாம் பார்ப்பதற்கு முன்னதாக, நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலே திருமுழுக்கு யோவானை சந்தித்து யூத மத தலைவர்கள் எழுப்பிய கேள்வி, நீ யார் என்ற கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விக்கு திருமுழுக்கு யோவான் பதிலை கொடுத்த பிறகு அவர்களும் கிடைத்த பதிலை வைத்து திரும்பிச் சென்றார்கள் என்பதும், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுநாள் திருமுழுக்கு யோவானிடம் நெருங்கி வருவதை பார்ப்பதையும், அவர் மீண்டும் இயேசுவை பற்றி சாட்சிய பகிர்வு கொடுப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு காணப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் யூத மத குருக்களிடம் கூறிய வார்த்தையும், இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடனே அவர் சொன்ன வார்த்தை, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று இயேசுவினுடைய வருகையும் அவருடைய பாடுகளின் மரணத்தையும் உயிர்ப்பும் அதன் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மீட்பை பற்றி ஒரே ஒரு வரியில் முடித்து விடுகிறார். கடவுளின் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை போக்கக்கூடியவர் என்று. எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே அவர் சந்தித்தாரா இல்லையா என்ற கேள்வி நமக்குள் எழலாம். தாயின் கருவறையில் சந்தித்த, குழந்தை வடிவில் சந்தித்த திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய வாழ்க்கை மன்னக பயணத்தை முழுவதுமாக இங்கே ஒற்றை வரியில் முடித்து விடுகிறார், உலகத்தின் பாவத்தை போக்கக்கூடியவர் என்று. அதன் பிறகுதான் அவர் தன்னை பற்றி தாழ்த்தி கொள்வதையும் இயேசுவை பற்றி உயர்த்தி பேசுவதையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். இதில் நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய, சந்தித்து அதை உள்வாங்கக்கூடிய, நம்முடைய ஆன்மீகத்திற்கு பலமாக இருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், திருமுழுக்கு தனக்கும் இயேசுவுக்கும் இருக்கின்ற வேறுபாடு என்னவென்றால், அவர் கொடுக்கின்ற திருமுழுக்கும் இயேசு கொடுக்கக்கூடிய திருமுழுக்கும் எப்படிப்பட்டது என்பதையும் அழகாக வெளிப்படுத்துகிறார். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுப்பதும், ஆவியினுடைய அபிஷேகத்தின் வழியாக கொடுக்கக்கூடிய திருமுழுக்கு. எனவேதான் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், தூய ஆவியானவர் புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு இந்த உலகத்தில் இருக்க நம் அனைவருக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பதை அவர் அழகாக சொல்லி முடிக்கின்ற பொழுது, இயேசுவினுடைய வருகையும் அவருடைய பாடுகளின் மரணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இங்கே வெளிப்படுத்துகிறார் திருமுழுக்கு யோவான். அதோடு சேர்ந்து திருமுழுக்கு யோவான் கொடுக்கக்கூடிய சாட்சி என்னவென்றால், நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்று சொல்லி முடிக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சாட்சியம் சொல்வது என்பது ஒரு பெரிய சவால் நிறைந்ததாக இருக்கும். சாட்சியம் என்பது பல நேரங்களிலே பொய் சாட்சியங்களும் இருக்கின்றன, உண்மை சாட்சியங்களும் இருக்கின்றன. உண்மைக்கு சாட்சியம் சொல்வது என்பது மிகவும், நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவார்களே, குதிரை கொம்பு என்று, அதுபோல ஒரு நிகழ்வு. மனசாட்சி உள்ளவர்கள், கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள், சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து வைத்திருக்கிறவர்கள், தன் சொல்லிலும் செயலிலும்
முக்கியத்துவம் கொடுத்து அதன் வழியாக யாரும் எந்த விதத்திலும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதை சிந்திக்கக்கூடியவர்கள் உண்மைக்கு சாட்சியம் சொல்லுவார்கள். ஆனால் நான் கூறுகின்ற சாட்சியத்தின் வழியாக எத்தனை பேர் அழிந்தாலும் பரவாயில்லை, நானும் என் குடும்பமும் வளர்ந்தால் போதும் என்று சாட்சியம் கூறக்கூடிய எத்தனையோ உள்ளங்கள் இன்றும் நம் சமுதாயத்தில் நாமும் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய சுயநலத்திற்காக பயத்தின் அடிப்படையிலோ தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு சில தேவைகள் வரப்போகிறது என்று அறிந்திருந்தால் அங்கே நாமும் பல நேரங்களில் பொய் சாட்சியத்தை தைரியமாக அங்கீகரித்து வருவதும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். இதில் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எனவே இன்றைய நாளிலே சாட்சிய பகிர்வு என்பதும் தான் அனுபவித்த அனுபவத்தை இங்கே தெளிவாக சொல்ல வருகிறார் திருமுழுக்கு யோவான். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை பகிர்வு என்பது பல வழிகளில் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நாம் நம் வாழ்வை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அதுவே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். 1ஆம் தேதி அன்னை மரியாளுடைய தூய்மை பற்றியும் அன்னை தாயினுடைய தாழ்ச்சியை பற்றியும் பார்த்தோம். 2ஆம் தேதி நேற்றைய தினத்தில் திருமுழுக்கு யோவான் எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்பதையும் பார்க்கின்றோம். அந்த தாழ்ச்சியின் உச்சக்கட்ட அடையாளம்தான் அவர் சொல்லக்கூடிய சாட்சிய பகிர்வு. எனவே இந்த நேரத்திலே நாமும் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட சாட்சியத்தை நாம் பகிர்ந்திருக்கிறோம்? நம்முடைய சாட்சியத்தின் வழியாக பலர் வாழ்ந்திருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு துயரத்தை கொடுத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து, வாழ்ந்திருந்தார்கள் என்றால் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். துயரத்தை கொடுத்திருந்தால் அவற்றுக்கான மன்னிப்பை இந்த நாளிலே இறைவனிடத்தில் கேட்டு புதியதொரு வாழ்வை ஆரம்பிக்க இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் நாடிச் செல்லுவோம். இறையாசிர் என்றும் உங்களோடு.